அந்த அம்மா சொன்னாங்க, சரி நீங்க என்ன சொல்றீங்க செங்கோட்டையன் அப்படின்னாங்க. இல்ல பரவாயில்லம்மா, கட்சி உடையார் பார்த்துக்கலாமா அப்படின்னு. காத்தால இந்த அம்மாளுக்கு கன்விஷன் கொடுத்தாச்சு. இந்த அம்மா கூப்பிடுறாங்க, நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளராக செங்கோட்டையிலும் சொல்லிட்டாரு, கவலையிலும் தோலை தட்டி இப்படி பிடிச்சாங்க. திடீர்னு பார்த்தா மலைப்பாம்பு விழுந்த மாதிரி வந்து திடீர்னு ஒருத்தர் விழுந்தார், அப்படியே நீந்திட்டு வந்தார் பாருங்க. நானே எந்திரிச்சு சேர்ல இருந்துட்டு, எங்கடா மலைப்பாம்பு எங்க இங்க வந்துருச்சாடு, எங்க அந்த ரிசார்ட்ல மலைப்பாம்பு இருக்கு மாதிரி கடலோரம் அது எங்க வந்துருச்சாடு இருக்குன்னு நினைச்சேன். காலை பிடிச்சி கெஞ்சிட்டு, இவள் யார் என்னை கொண்டு வருவதற்கு, இவள் யார் எனக்கு முதலமைச்சர் ஆக்குவதற்கு, எனக்கு தனி தகுதி இருக்கிறார், இப்படி எவனே சொல்லுவானா? அதுக்கு மேல ஒண்ணு, 18 பேர் ஓட்டு போட்ட டிடிவியை கழட்டி விட்டாரு, அவரை நீக்கிட்டாரு. 11 பேர் ஓட்டு போட்டா ஓபிஎஸ் கழட்டி விட்டாரு. இவரை காப்பாத்தின பிஜேபிக்கு திருநெல்வேலி அல்வா கொடுத்தாரு 24. அதுக்கு பிறகு என்ன பண்ணாருன்னா, இங்க பிரேமலதா விஜயகாந்த் ராஜ்யசபா கொடுக்கிறார், அவிலுக்கு காலி பண்ணிட்டார். ஆனா என்ன பாவம் பண்ண அண்ணாமலை, இந்த அண்ணாமலை எங்கன்னா ஐபிஎஸ் ஆபீசர் பிஜேபி இருக்கார், அவர் நீக்கினா தான் நான் வருவேங்கிறான். என்னையா உலகம்? எவனுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. இவர் கொள்ளையடிக்கிறதுக்கு 50 லட்சம் கோடி கொள்ளையடிச்சிட்டு 50 லட்சம் கோடி வேணுங்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவன் பையனை இறக்கி விட்டு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, களத்தை பார்த்தா தெரியும். இப்படி இருக்கு, எல்லாம் கொழுத்து போய் இருக்கிறாங்க. இந்த கருப்பை மட்டும் மீண்டும் ஜெயிச்சா என்ன, இந்த நாடே அழிஞ்சு போயிடும் பொலிஷன்ல. ஆனா காத்தால ஃபேக்டரி நிறுத்துறாங்க. என்னடா கேட்டா நான் கேட்பேன், அதெல்லாம் எங்களோட சகச்சங்க, எங்க டி இருப்பாங்க, காத்தால சீல் வைக்கிறோமா, பொழுதோட பொட்டி கொடுப்பாங்க, நான் வாங்கி வச்சுப்பேன், திறந்து விட்டுருவாங்க. இதுக்கு பயிரும் கிடையாது, ஒரு வெங்காயம் கிடையாது. சுற்றுச்சூழலை நீங்கள் பேணி காத்தீர்களா? 18% இன்றைக்கு புற்றுநோய் வருகிறது என்று சொன்னால், நீங்கள் வந்தால் 50% உயர்ந்துரு, நாட்டில் இருக்கிற எல்லாம் செத்து போயிருவான். இது தேவைதானா? நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்பது எனக்கு தெரியும். பழனிசாமி முதல்ல வந்து நான் வரும்போது ரயில்வே ஸ்டேஷன் டீ வச்சுட்டு நின்று இருப்பார். எப்படி அவர் உருவாக்கின 79 2 நிலம் நிலத்தது, அவருக்கு 2 கொலை அண்ணன் தம்பி செஞ்சது. அதுக்கப்புறம் அக்யூட் பண்றதுக்கு 82 நானும் முத்துசாமி தான் செஞ்சு முயற்சி பண்ணி அவர் அக்யூட் பண்ணோம். ஒன்னு அவர் திருந்திருப்பாடு இல்லை. நேற்று தினம் நாம் திமுக வீழ்த்துவோம், வெற்றி பெறுவோம், திமுக ஓராட விரட்டுவோம் சொல்றோம் நாம தைரியமா. ஆனால் பழனிசாமி என்ன பண்றாருன்னா, வேலோட ராத்திரியான பேசிக்க வேண்டியது, அங்கிருந்து இவரோட ஸ்டாலினோட பேசிக்க வேண்டியது. நான் கேட்கிற, நீங்க 2 பேர் கொள்ளை கூட்டத்தில் நீ நான் இருக்கிறீங்க, எப்படி நியாயம்? இன்னைக்கு இங்க ஒருத்தர் இருந்தார், பேசியே ஆகணும். இதுவரைக்கும் பேசாத இருந்த அவரு தானா எம்எல்ஏ ஆகல. ஆனாரா இங்க இருக்கின்ற கழக நிர்வாகிகள் இரவென்றும் பகலென்றும் பாராம தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, ரத்தத்தை வீரியா மண்ணிலே சிந்து உங்க உழைப்பால் அவர் எம்எல்ஏ ஆனாரு. அப்படித்தான் ஆனாரு, நீங்களும் பாடுபட்டு தானே ஆனாரு. ஆனா சுயநலம் திமிரு அகங்காரம், அதனால அவரை வெளியேற்ற வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. கட்சிக்கு கட்டுப்பாடு தேவையா இல்லையா? கட்சி கட்டுப்பாட்டை மீறினால் யாராக இருந்தாலும், அம்மா இருக்கின்ற காலத்திலும் சரி, தலைவர் இருக்கின்ற காலத்திலும் சரி, அதை தொடர்ந்து அண்ணா திமுக கடைபிடிச்சது. அதான் கடைபிடிச்சோம். இந்த கோபிச்செட்டிப்பட்டி நகரத்தில் ஒருத்தர் கூட எனக்கு அடையாளம் தெரியாது, அப்படி வச்சிருந்தார். ஒரு ஆளை நீ பார்க்க விட மாட்டார். இங்க நகர செயலாளர் பெரியதர்ஷினி இருப்பார், நான் அப்பதான் பார்த்தேன். என்னை வந்து பார்க்கும் போதுதான் இவர் தான் நகர செயலாளர். அப்படி ஒரு மோசமான குணம் படைத்தவர். ஒரு நல்ல சட்டை போட்டுட்டு போனா கூட பொறுக்காது. கஷ்டப்பட்டு நீங்க உழைச்சு நீங்க சம்பாரிச்சு அதுல வாங்கின சட்டை போட்டுட்டு போனா கூட பொறுக்காத ஆளு நாட்டுக்கு தேவையா? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு அவர் செங்கோட்டையன் இருக்கின்ற வரை யாராவது நிம்மதியா வாழ முடிஞ்சுதா? இந்த பகுதியில் இருக்கிற சிந்து ரவிச்சந்திரன் போட்டி கட்டி அனுப்பிச்சிட்டார்.
அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் திரு கந்தசாமி. ஏப்பா அது என்ன ஆம்புலன்ஸா? விடுங்க, வழி விடுங்க, போயிட்டு போகுது. வழி விடுங்க தம்பி, போகட்டும். ஆக அவர் என்ன செஞ்சார் பாவம்? டிஸ்ட்ரிக்ட் சேர்மனே கட்சி விட்டு போறாங்கன்னா இவர் எப்படிப்பட்டவரா இருப்பார்? அவ்வளவு கீழ்த்தரமா பேசக்கூடிய மனிதர் இந்த செங்கோட்டையன். அப்படித்தானே? இந்த மரியாதை கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்ல, மரியாதை இல்லாத ஒரு மனிதர். அப்படித்தானே? என்றைக்காவது உலகத்துல தன் மனைவியும் மகனும் புருஷன் நல்லா இருக்குதுன்னு நினைப்பாங்க? நம்ம வீட்டுல பிள்ளைகளா அப்படித்தான் நினைக்குது, நம்ம வீட்டு மனைவியெல்லாம் அப்படித்தான் நினைப்பாங்க. நமக்கு பதவி வந்தா, கணவருக்கு பதவி வந்தா மகிழ்ச்சியா இருக்கும், மகனுக்கு அப்பா பதவி வந்தா மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா அம்மா அவர்கள் இவருக்கு அமைச்சரா கொடுத்த போது இவருடைய மனைவி திரு செங்கோட்டையனுடைய மனைவி திரு செங்கோட்டையனுடைய மகன் அங்க தலைமைச் செயலகம், அம்மா முதலமைச்சராக வந்திருக்காங்களே, தலைமைச் செயலகத்துக்கு வந்து புகார் கொடுத்தாங்க. அது கேவலமான புகார். நான் வந்து இந்த பதவிக்கு இருக்கிறதுனால அதை சொல்லல. அது என்ன குற்றச்சாட்டுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இங்க இருக்கிற கோபிச்செட்டிப்பாளையம் இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும். அப்படி கொஞ்சம் வழிவிட்டு தம்பி, வழிவிடு, அந்த வண்டி போட்டும். ஆக ரெண்டு பேரும் நான் கீழே தான் இருக்கிறேன். செங்கோட்டையனுடைய மனைவி அவர்களும் அவருடைய மகனும் போய் அம்மா கிட்ட பேசினாங்க. பேசிக்கிட்டு படிக்கிறது கீழே இறங்கி பதவி போயிட்டு பதவி உருட்டு விட்டாங்க. அம்மா அம்மாவுக்கு விசுவாசமானவராம். அம்மாவுக்கு விசுவாசமா இருந்தா பதவி எடுப்பாங்களா? யாரு கம்ப்ளைண்ட் பண்ணது? இங்க நகர செயலாளர் கம்ப்ளைண்ட் பண்ணல, ஒன்று செயலாளர் கம்ப்ளைண்ட் பண்ணல, தொகுதியில் இருக்கிற மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணல, தன்னுடைய மனைவி மகன். அப்படி ரெண்டு பேரும் இவர் மேல புகார் கொடுத்து, அது என்ன புகார்னு நீங்களே தெரிஞ்சுக்க. இவர் எப்ப ஏற்பட்ட ஆள் உங்களுக்கு தெரியும், தெரியுமில்ல? ஒரு அமைச்சரா இருக்கிறவரு, பல முறை எம்எல்ஏ இருந்தவரு, அவர் மீது அவருடைய மனைவியும் மகனும் வந்து புகார் கொடுக்கறனா இவரெல்லாம் மோசமான மனிதர்னு அம்மா சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஆளை, நீக்கப்பட்ட ஆளை நான் முதலமைச்சராகி என்னுடைய அமைச்சர்களை சேர்த்துனதான் நான் செஞ்ச தப்பு. இல்லைன்னா வீதியில போட கையெடுத்து கும்பிடுறதுக்கு யோகி இருக்குது அந்த ஆளுக்கு? என்னுடைய அமைச்சரவையில் மட்டும் கெஞ்சி கண்ணீர் விட்டா மனுஷன். இப்பெல்லாம் எதை பேசுறான், வாய் கொழுப்புல பேசிட்டு இருக்க அந்த மனுஷன். நீ அழுது எனக்கு தெரியாதா? நீ வடிச்ச கண்ணீர் தெரியாதா? நீ இருக்கும்போது, நீ முதலமைச்சர் இருக்கும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலீங்கன்னா வேற யாரு கொடுக்க போறா? உண்மையால எனக்கு வந்து ஒரு காலத்துல நல்ல நண்பரா தான் இருந்தார். நான் இல்லைன்னு நான் மறுக்கல. நான் வந்து இவர் மாதிரி போய் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் வந்து அந்த நட்பின் அடிப்படையில நான் கொடுத்தேன். அந்த மரியாதை உனக்கு இருக்குதா? நன்றி மறப்பது நன்றன்று, நன்றே அல்லது அன்றை மறப்பது நன்று 2000 முன்னே ஐயன் திருவள்ளுவர் சொல்லிட்டு போனார். இது மாதிரி மனிதர்கள் எல்லாம் மன்னிக்க முடியுமா? அப்புறம் சொல்றார், இங்க அத்திக்கடை அவனாசி திட்டம் எத்தனை வருஷம் நீங்க போராடிட்டு இருக்கிறீங்க? 66 ஆண்டு காலம் போராடிட்டு இருக்கிறீங்க. இது வர வேணும். வறட்சியான பகுதி, அங்க இருக்கிற ஏரி குளம் குட்டையெல்லாம் நிரப்ப வேணும், நிலத்தடி உயர வேணும், விவசாய தேவை நீர் கிடைக்க வேணும், குடிப்பதற்கு தேவை நீர் கிடைக்க வேணும். அம்மா இருக்கும் போதே கொண்டு வர நினைச்சாங்க. அம்மா மறைந்த பிறகு நானும் ஒரு விவசாயி, அதனால விவசாயியுடைய கஷ்டத்தை உணர்ந்து மாநில அரசாங்கத்தினுடைய நிதி, ₹1 மத்திய அரசாங்கத்துடைய நிதி இல்ல, முழுக்க முழுக்க நம்முடைய மாநில அரசாங்கத்தினுடைய நிதி 1652 கோடி நிதி ஒதுக்கி, 1652 கோடி நிதி ஒதுக்கி திட்டத்தை நிறைவேற்றணும். அங்க அடிக்கல் நாட்டுறேன். பணி வேகமா நடந்துட்டு இருந்தது. கொரோனா காலம் பணி தடைப்பட்டது, மீண்டும் பணி துவங்கப்பட்டது. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இவர் வந்து நிறைவேற்றப்பட்ட திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து நாம பெற்ற பிள்ளைக்கு அவர் பேர் வச்சுட்டு போயிட்டார்.
நாம கொண்டாந்த திட்டத்துக்கு அவர் திறந்துட்டு போனார். அதுக்கு பிறகு அங்க இருக்கிற விவசாயிகள், பல விவசாய அமைப்புகள், பல கட்சி ஆச்சரியம் இல்லாம திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், அதே போல விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்கள் என்னை அழைச்சி நாங்க எல்லோரும் ஒன்னா சேர்ந்துதான் போராட்டம் நடத்தணும். அதனால எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு வரவேற்பு கொடுக்கிறோம், நன்றி செலுத்தணும் சொல்லி அழைப்பு கொடுத்தாங்க. அதுக்கு இவர் வரல. கேட்டா அம்மா படமும் தலைவர் படம் இல்லைன்னு பொய்ய சொல்லி வர மறுத்துட்டார். என்ன இந்த பகுதி மக்கள், இந்த தொகுதி மக்கள் அவர்களுக்கு ஏரி குளம் குட்டையெல்லாம் நிரப்புவதற்காக கொண்டு வந்த திட்டம். இந்த தொகுதி எம்எல்ஏ அதுல வந்து கலந்துக்கல. பொறாம, இப்படி பொறாம பிடிச்சால் நாட்டுக்கு தேவையா? இது சொங்காட்டையன் அவர்களே, உங்க தொகுதியில் நீ ஜெயிக்க முடியும் பாரு. சொங்காட்டையா விளையாட்டு நினைக்காத. உனக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பிரயோஜனமே இல்ல. மரியாதை கொடுக்க வேணுமா? மரியாதை கொடுக்க தகுந்தாளா? என்னைக்கு சிறுமியா பேச ஆரம்பிச்சியோ அன்னைக்கு அப்படி செல்வாக்கு இழந்துட்டார்ல. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு நீ அரசியல் ரீதியா பேசணும், பதில் சொல்ல தயார். அதை விட்டுட்டு தனிப்பட்ட முறையில பேசினா நிறைய இருக்குதுங்க. டிவியில போட்டு விட்டுருவேன். கோபியில நடமாட முடியாது. இந்த வீதியில, கோபி வீதியில அத்தனை பேர் காரி துப்பிடுவாங்க. ஞாபகம் வச்சுக்க. விளையாட்டா நீ நினைச்சிடாத. என்னைக்கு வீக்கு சேனை எடை போட்டுறாத. நான் முதலமைச்சர் இருக்கும் போது யாரெல்லாம் என்னென்ன பண்ணீங்கன்னா எல்லாமே அப்பவே வச்சிருக்கிறேன். அதுக்கு மிந்தி நீ என்னென்னலாம் ஆட்டம் போட்டீன்னு அத்தனையும் எல்லாமே இருக்குது. சொங்கடியன் அவர்களே, ஜாக்கிரதையா பேசுங்க, அரசியல் நீதியா சந்திங்க. நாங்க பதில் சொல்ல தயார். அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா நிறைய திட்டங்களை நிறைவேற்றுவோம். அத்திக்கீழ் அவனாசி திட்டத்தில் விடுபட்ட பகுதி அனைத்தும் சேர்த்து கொள்ளப்படும்.